நண்பர்களே, 2024ஆம் ஆண்டில் புதிய திசையில் நகரும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு பற்றி இன்று நாம் பேசுவோம். ஈரான் அதன் வான்வழி பாதுகாப்பு முறையில் என்ன மாற்றங்களை செய்துள்ளது, என்ன புதிய தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளன, அவற்றின் மூலோபாய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறிவோம். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு நாட்டின் வான் எல்லைகளை பாதுகாக்கும் ஒரு அதிநவீன வலையமைப்பாகும். இந்த அமைப்பு பல்வேறு வகையான ஏவுகணைகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் பிற தொழில்நுட்ப உபகரணங்களின் கலவையாகும். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் திறன் இப்போது முன்னெப்போதையும் விட அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஈரான் தனது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த பல புதிய திட்டங்களை தொடங்கியுள்ளது. இந்த திசையில் ஒரு முக்கியமான படி சமீபத்திய ராடார் முறையின் வளர்ச்சியாகும். இந்த ரேடார் அமைப்புகள் குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்களை கண்டறியும் திறன் கொண்டவை. அவர்களின் தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டது. இது எதிரி ஜெட் விமானங்களை 300 கிலோமீட்டர் வரை கண்காணிக்க முடியும். ஈரானிய ஏவுகணைகளைப் பற்றி பேசுங்கள். எனவே ஈரான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் வலுப்படுத்தியுள்ளது. அவர்களிடம் இப்போது தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் முதல் நீண்ட தூர ஏவுகணைகள் வரை பல்வேறு வகையான ஏவுகணைகள் உள்ளன. ஈரானின் டுச்சர் ஏவுகணை அமைப்பு அவற்றை வலுப்படுத்தியுள்ளது. 2024இல் ஈரான் அறிமுகப்படுத்திய புதிய ஏரோ டிஃபென்ஸ் அமைப்பின் மற்றொரு முக்கியமான அம்சம் இது தானியங்கி மையமாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இப்போது இலக்கை தானாகவே கண்காணிக்க முடியும் மற்றும் மனித தலையீடு இல்லாமல் அதை அழிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த வகை தொழில்நுட்பம் ஈரானின் பாதுகாப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கு கடுமையான சவாலாகவும் மாறும். இவை அனைத்தையும் மீறி ஈரானின் விண்வெளி அமைப்புகளில் புதிய தொழில்நுட்பங்களை இணைக்கும் அதே வேளையில் அவை தற்போதுள்ள அமைப்புகளை மேம்படுத்துவதும் முக்கியம். இதற்காக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் ஈரான் ஒத்துழைப்பை அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. இந்த நாடுகளில் அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளும் உள்ளன, மேலும் அவை ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியும். கூடுதலாக 2024ஆம் ஆண்டில் ஈரான் சில புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் சோதித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இத்தகைய ஏவுகணைகள் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்துள்ளன, மேலும் அது இப்போது பல வகையான வான்வழி தாக்குதல்களை தாங்கும் திறன் கொண்டது. மற்றொரு முக்கியமான தலைப்பு ஈரானிய விமானப்படை. ஈரானும் தனது விமானப்படையை பலப்படுத்தியுள்ளது. பழைய விமானங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய நவீன போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது தற்போதுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஆதரிக்கிறது மற்றும் எதிரிகளை தங்கள் சக்தியை உணர வைக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை பற்றி நாம் பேசினால் ஈரான் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஈரானின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு சாத்தியமான வான்வழி தாக்குதலை சமாளிக்கும் திறன் கொண்டது. இதற்காக ஈரான் தனது தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. இதேபோல் ஈரான் தனது சமூக மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பாதுகாப்புத் துறையில் புதுமைகளில் கவனம் செலுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டில் ஈரான் தனது வான்வழி பாதுகாப்பு முறையை மேலும் வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது ஈரானின் பாதுகாப்பை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் அதிகார சமநிலையையும் பாதிக்கும். இதே தலைப்பில் பேசுகையில் ஈரான் தனது பாதுகாப்பு அமைப்பையும் உதவி தொழில்நுட்பங்களுடன் பொருத்தியுள்ளது. சைபர் பாதுகாப்பு, மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு ரேடார்கள் போன்ற கண்டுபிடிப்புகள் ஈரான் அதன் கொள்கை வகுப்பில் மேலும் உதவியுள்ளன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் ஈரானின் பாதுகாப்பில் ஒத்துழைப்பது மட்டுமல்லாமல் எதிரி நாடுகளுக்கு ஒரு சவாலாகவும் உள்ளன. அதே நேரத்தில் ஈரான் தனது விண்வெளி அமைப்பை வலுப்படுத்துவதாலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பில் அதன் புதிய முயற்சிகளாலும் ஏற்படும் தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் ஈரானின் பாதுகாப்பு திட்டம் அதன் மூலோபாய இலக்குகளை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால்
ஈரான் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள மற்ற நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பின் புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. இந்த ஒத்துழைப்பு பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் மட்டுமல்லாமல் ஈராஜதந்திர உறவுகளிலும் வலுப்பெறும். கற்பனை மட்டத்தில் கூட ஈரான் தனது வான்வழி பாதுகாப்பு அமைப்பை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்ல முயன்றுள்ளது. இதன் கீழ் ஈரான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளது. இந்த ட்ரோன்கள் உளவுத் தகவல்களை சேகரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் எதிரிகளின் இலக்குகளை கண்டறியவும் உதவுகின்றன. இவை அனைத்தும் ஈரானின் விண்வெளி அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை புறக்கணிக்க முடியாது என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. ஈரான் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. அதன் முடிவுகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் காணப்படும். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் புவியியல் இருப்பிடத்திற்கு முக்கியமானது மட்டுமல்ல, அதன் நாட்டின் பாதுகாப்பு குறித்து அது எவ்வளவு எச்சரிக்கையாக உள்ளது என்பதையும் காட்டுகிறது என்பதை இந்த தகவல் புரிந்து கொள்ள உதவுகிறது. முன்னோக்கிச் செல்லும்போது உலகளாவிய கண்ணோட்டத்தை பார்த்தால் ஈரானின் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மற்ற நாடுகளையும் பாதிக்கும். இது உலகளாவிய பாதுகாப்பு கொள்கையில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும். ஈரான் தனது வான்வழி பாதுகாப்பு முறையை எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்பதில் பல நாடுகள் கவனம் செலுத்தும். மேலும் அவர்கள் தங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் மதிப்பாய்வு செய்யலாம். எனவே நண்பர்களே, ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி நாங்கள் அறிவோம். இந்த பகுதியில் முன்னேற்றம் ஈரானின் நிலையை வலுப்படுத்துகிறது மற்றும் அதை உலக அரங்கில் ஒரு முக்கியமான சக்தியாக ஆக்குகிறது. 2024ஆம் ஆண்டில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பில் நிகழும் மாற்றங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பாதுகாப்பு சமன்பாட்டிற்கும் முக்கியமானவை. ஈரான் அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது என்பது தெளிவாகிறது. எதிர்காலத்தில் அதன் முடிவுகளை நாங்கள் காண்போம். நன்றி.